குருதேவா, பாண்டவனுக்கு கௌரவராகிய துரியோதனாதிகளுக்கு நீ ஏதாவது குருவு. தாத்தா வணக்கம். தாத்தா வணக்கம். நான் பெரியவர்கள். காரணம் என்ன? நீ அரியா பையன், சின்ன பையன். சரி, உன்னுடைய பெரிய தந்தையிடத்தில் சற்று நேரம் எங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்கிறது. ஆமா, சீடனுக்கும் குருவுக்குள்ள பேச்சுவார்த்தை. அதனால நான் சற்று நேரம் பேசிவிட்டு வந்தேன். தாத்தா, ஆகையால் காவலுக்கு நான் இருக்கேன். சந்தோஷம். எங்க பெரியப்பாவை பார்க்க முடியாது. புறப்படு. அரிய பையன், சற்று நேரம் நான் பெரிய மனுஷன், என்கிட்ட மோதாது. கடைத்து துப்பி விடுவேன். காலை பிடித்து கரகரன்னு சொல்லிட்டு எரிந்தால் மேலே சென்று கீழே வருவதற்கு மட்டும் 6 மாசம் ஆகிவிடும். சிங்கத்தை சீந்தி பார்க்கிறாயா? சிங்கம் சிங்களாதான் வரும், பண்ணி மட்டும்தான் கூட்டமா வரும். அப்படி அந்த ஆளுக்கு சேர்ந்தவன் தானே. சத்துதான் அமைதியா மரியாதையா போறியா இல்லையடா? இத மலைப்பாம்பு மகடி ஓத வேண்டாம். மலைப்பாம்பு முழுங்கி விடும் தெரியுமா? நான் முழுங்கி விடுவேன். யார் நீ? கிளவா, இப்ப போறியா இல்லையாடா? குறைவிலை கடுத்து விடுவேன். வில்லுக்கு நீ வேலை கொடுக்கின்றாய், வில்லுக்கு வேலை கொடுக்கிறாய். இன்னும் சிறிது நேரத்தில் தர்மரசர் வந்துவிடும். ஆமா, அரியாப்பை என்று பார்க்கின்றேன். இது அரியாப்பை இடத்தில் சண்டை செய்வதற்கு எனக்கு வெக்கம் 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 வெக்கம். நாங்க பேசி நீயால லொட்டு காலைகள் வச்சிடாது. நேற்று கூட வீட்டுல சண்டை வரியா? சண்டையா சமாதானமா? சமாதானத்துக்கு நான் வர சண்டையா? போட பார்க்கலாம். அறுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமா, கர்ணா, இன்று தினமே நம்மளதான் சாணாதிபட்டம் தெரியும். பாரத பாரு இதோட முடிஞ்சது. முடிந்து விட்டது. யாரோ ஒருத்தர் பேசுறா. தர்மரசர் வந்து கொண்டிருக்கின்றது. மறைந்து கொண்டு வருகிறார். பொறநாடி கொண்டு வந்திருக்கிறார் தர்மரசரம். ஒரு சின்ன பையன் அடி இடியாட்டம். அப்படியா? நான் பெரிய மனுஷன், எங்களை மோத முடியல. நீங்களா குருவின்றதற்கு எங்களுக்கு அகுமானமா இருக்கின்றது. பெரிய மனுஷன், நீ போயிட்டு வாடா. அண்ணா, கர்ணா, உடனடியாக சென்று தர்மரசரை தடுத்து வா. அவன் யார் என்று பார்ப்பார். கரணம் முன்னாடி கோவணம் கழிச்சு போறான். சாதிபதி கர்ணன் என்னைக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது. வணக்கம். நான் தர்மரை பார்க்கிறேன். பார்க்க முடியாது. ஏன்? காவலுக்கு நாளை கலிகிரேசம் வயிற்காக சமருக்கு என் தாய, அதாவது தந்தையும் ஆயனம். சரி, அவங்க போகாம விட்டுவா. நான் தர்மரை பார்த்து வருகிறேன். வழி கொடுப்பாங்க. பார்க்க முடியாதுடா. தம்பி, வருவிடு. நான் தர்மரை பார்க்க வருகிறேன். மரியாதையா போறியா இல்லையாடா? இப்ப என்ன பண்ணாங்க? நீ சண்டைக்கு வரியா? சட்டபுரம் மண்ணு அடி வாங்குறதுக்கு தம்பு இல்ல. அடி வாங்குற அண்ணா, எங்கே தர்மரசரம்? புரியலை. யாரோ ஒரு பொருவன் சிறுவன்
முன்னால முடியவில்லையா? முடியவில்லை. அடித்து யோ, அழாமல் மச்சான். யோ, என்னையா படைய திரட்டி இருக்கிற நீங்க? மைத்துனா, போற அனைத்து பேரும் பயந்துட்டே சென்று வராங்க. தர்மர் தடுத்து வா. ஆமா, புறப்படு. நான் வருகிறேன். ஆகட்டும். ஏங்க அந்த பாசறைய தாண்டடி. தேவடா, அரா தியான பண்ணு. ஏய், ஆகையால் யாரு? சின்னத்திர பாலகன். ஏய், ஓ சைந்தவனா? ஆமா, மாமா. இந்த தேசத்தில் ஆண்டு வரக்கூடிய சைந்தவ மாமன்னன். வணக்கம் மாமா. நன்றாக இருப்பாய். அன்னைக்கு 3வது வனத்திலே மொட்டை அடிச்சு கருப்புளி செப்படி குத்தி ஏடா ஞாபகப்படுத்துறேன். கழுது மேல உட்கார வச்சாங்களே தந்தைமார்கள். அந்த மாமன் தானே? அதுக்கு தானே பள்ளிக்கு பள்ளி வாங்க வந்திருக்கிறேன் நானு. பள்ளிக்கு பள்ளி என்னத்துக்கு பள்ளி வாங்க? வாயண்டா அரிச்சல்ற காக்கா இடம் காட்டுறேன். இப்படி வந்த விஷயம் என்ன? யாருடா? எந்த ஊரடா? தவறுடா. என் பழைய என்னன்னு தெரியாத மாதிரி நீங்க யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியாத பேசுறேன். சக்கரி பண்ணானே என் மைத்துனை சைந்தவன் தர்மர் சிறந்து அறுத்து கொண்டு வருவான். பார்க்கலாம். பரவாயில்ல மாமா. இப்ப மாமனடா காலு காலம் இழக்கும் போது தெரியல. மொட்டை அடிச்சு கருப்படி செப்படி குத்தும் போதெல்லாம் உனக்கு அறிவு எல்லாம் மடையினா தேவையா போயா? வரண்டா இருறா மைத்துனா, மச்சான். எங்க தர்மர் சிரம்? ஏன்னா ஒண்ணு அது ஓலுக்கல்ல நடங்கற. ஏய், எங்க தர்மர் சிரம்? முன்ன கட்டாவரியா என்னடா போறவங்க போறான்னு கண்டு போ. ஏயா போறதும் பூரா இப்படியே தான் என்னடா ஆச்சு? அதாவது 6ஆம் தேதி தான் தெரியும். அர்ஜுனக்கும் சுபத்திரைக்கும் அபிமன்னன் இருக்கிறான். ஆனா உள்ள போறதுக்கு வழி விட மாட்டேங்கிறான். உங்களால முடியாது. ஆமா, நான் சென்று தர்மர் சிறு தடுத்து வரல வேண்டால் என் அஸ்தாபுரி தரவுக்கொடி பிரியமன்னனே இல்லை. சரி, சென்று வருகிறேன். சின்ன சிறு பையன். பெரியப்பா, பெரியப்பனா? பெரிய தந்தையே, உனக்கு வைக்க போறதா வந்தடா பெரிய ஆப்பா. ஆகையால் உன் தம்பி மகன் ஆகிய அர்ஜுனன் வீர அபிமன்னன் தெரியல. தந்தையார் என்று நான் செல்லும் தருவாயில் நிறுத்தி என் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றேன். நீதான் மகன். இந்த மூஞ்ச பாக்கறது இல்ல பெரியப்பா. இவ்விடத்திலே சிறிது நேரம் இது. மூஞ்ச பாத்தியா? தந்தையே, பெரிய தந்தை சிறிது நேரம் நான் பார்த்து வருகிறேன். பெரியப்பாவை பார்க்க முடியாது. ஆமா, முடியாதா? முடியாது. ஓஹோ. ஆகையால் ஆயனும் அர்ஜுனனும் தந்தை கலிங்க தேசம் சபரிக்கு சென்றிருக்காங்க. வர வரைக்கும் நான் காவல். என் அண்ணனை பார்க்கலாம் என்று எனக்கு ஒரு ஆவல் தானே. சென்று பார்த்து வருகிறேன். கொடியவன் பாப்பக்கு அதாவது பல்லுல தான் விஷம். உனக்கு உடம்பு பூரா விஷம் வேண்டாண்ட. என்னிடத்தில் தகாத வார்த்தை பேசினால் எக்கனமே உன்னை மன்னித்து விடுவேன். தாக்கத்தை பெரியப்பா, பெரிய தந்தையா என்று மரியாதை கொடுக்கிறேன். மரியாதையா போயிரு. பார்க்கலாமா? வீரங்கள் உண்டா உனக்கு? தான் பெற்ற பிள்ளை என்று பாவித்து விடுகின்றேன். இல்லை என்றால் இவ்விடத்திலே சமர்ப்பதற்கு தயாரா? தயாரா? விட்டு விடுவது என்னாத நீ கட்டிக்காரன் தானே பண்ணாத. விட்டு விடுவது என்னாத நீ கட்டிக்காரன் தானே பண்ணாத.
ஆனந்தமா என்ன வென்றலாம் நினைக்காத. மரியாதையா சொல்றேன். ஆமா ஆமா ஏய் தோட போன வழிய பாருடா. அப்படியா? ஓகேமா? ஏய் மத்த வழிய திரும்பி போடா. ஆடா. சின்ன பையன் சூதனால் பகடையாடி நாடு நகர் உப்பு சட்டி வந்து போட. தந்தி மேல அடிக்கிறியா? என் வீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. யாருதான்? ஏய், மரியாதையா சொல்றேன். போயிரு. எல்லாத்தையும் கட்டு போட்டு அனுப்புனேன். ஏன்னா மரியாதை கொடுத்து ஏய், உங்களுக்கு இருக்குதா? வருகிறேன்டா. ஏய் எல்லாத்தையும் இது நல்ல உடனடியாக சென்று விடக்கூடாது. நிச்சனா, மச்சான் தெரியாதுனா சின்ன பொடி பையன். ஆனால் ஒவ்வொருவராக சென்றோம். அவனை ஜெயம் பெற முடியவில்லை. ஆனால் இதற்கு என்ன வழி செய்வதென்று கேட்கலாம். துரைநாதன், ஆ, ஒருவராக சென்றால் முடியவில்லை. அவனிடத்தில் ஜெயம் பெற முடியாது. ஆ. அதுக்காக என்ன செய்யணும் தெரியுமா? ஆஹா. இப்பொழுது பத்ம படையை அமைக்க வேண்டும். ஓ சரி. ஆமா ஆஹா. அதுக்காக பத்ம படையை அமைத்து. அமைத்து அவனை உள்ள அழைத்து ஓ படைக்குள்ள தந்திரமா உள்ள வர வைக்கணும். வர வைக்கணும். சரி. மார்க்கால் மார்க்கை வாங்கி ஆ. கொண்டு போடலாம். உள்ளே முடிச்சு பண்ணா வேலையை இருக்கு. ஆகட்டும் நில்லுங்க நாலு பேர். அது சட்டல கட்டி இறங்க படையை திரட்டி. உயிர் போகுதுன்னு சொல்லி சட்டப்புறம் கட்டிக்கிட்டான். ஆமா. நீ தெரிஞ்சுக்கிட்டான். நானே. ஏய் நீ ஒரு சட்டக்காரனா. ஏய் உன்னை கொல்லாத விடுறதல்ல இன்னைக்கு. ஆகையாளராவது சித்ததாசன் தாண்டு வரக்கூடிய சைந்தவன். ஆமா குருவாகிய தோழன். திரேவன் ஏய் கர்ணன். ஏய் எக்ரோனி சால வந்தாலும் ஆமா. என்ன வெல்ல உங்களால முடியாது. அப்படியா மரியாதையா ஓடி விடுங்க. ஆனால் ஒரு விஷயம். இவனை இப்படி நாம சண்டை செய்தால் எப்படி இவனை தந்திரமாக செய்ய வேண்டும்? இவனை ஒருபோதும் ஜெயம் பெற முடியாது. ஆனால் அங்கதாசாதிபதி கர்ணன் இருக்கிறான். நாம 3 பேரும் முன்பக்கமா நின்று சண்டை செய்யலாம். கர்ணனை பின்னாடி நிறுத்தி சண்டை செய்யும் போது நம்ம கையை மாத்து வட்ட சொல்லு. ஆகட்டும். அண்ணா பின்னாடி வந்து நின்னு அப்படியா நாங்க சண்டை செய்யும் போது தக்க சமயம் பார்த்து வெட்டவன. கையை வெட்ட வேண்டும். என்ன சொல்றீங்க? ஏய் யாதன வார்த்தைகள் பேசுற? உன் இஷ்டப்படி எல்லாம் பேசுற. பாவையாகிய துரையன் பத்மமுகைய படையை திரட்டி 4 பேர் நான் திசையில நிறுத்தி என்ன மார்க்கால் வாங்கிட்டாங்க. இப்ப நான் நிராயுதபாணியா இருக்கின்றேன். இருப்பினும் என் கையில அதாவது எந்த ஆயுதமே கிடையாது. நான் என்ன செய்வேன்? குருவாகிய தோழர் சிந்ததாசன் தாண்டு வரக்கூடிய சைந்தவன், அஸ்தாபுரை தாண்டு வரக்கூடிய துரையன், அங்கதாசாதிபதி கர்ணன். ஐயா உன்னை பார்க்கும் போது பேரோட பெரிய தந்த தருமரு போலிய முகம் இருக்கிறது. ஒரு மொட்டை கனியை கொடுங்க, உன் சேடு எல்லாம் அவனை மட்டைக்காம விட மாட்டேன்.
அண்ணா என்ன புத்திக்கு கெட்டு போயிருக்கிறியா? உனக்கு கையில் இருக்கின்றியா? இந்த மாதிரியாக இருக்கிறான் ஆயுதம் இல்லாமல் சென்றுவிட்டால் ஓ, சத்தியத்துக்காக உனக்கு புத்தி இருக்குதாயா? மார்கள் வாங்கி ஒரே குறிக்கோடி சேனையை மடித்திருக்கிறான். இவன் கையில ஆயுதம் கொடுத்தா நம்ம திரும்புவதாவது நம்ம உயிர் தப்புமா? நினைத்திருக்கின்றான். அதனால ஆயுதம் குடுப்பது போல் கொடுத்து வெட்டவ கை கால உண்டா? ஆமா, கொடுக்கிற மாதிரி கொடுத்து வெட்டு. ஐயோ! புரியுதா? என்னையா எவ்வளவு சண்டை செஞ்சு இவன் உயிரே போக மாட்டேங்குதே? நீ சிவனிடத்திலிருந்து ஓஹோ. அந்த மாலை யாருக்கு வாங்கி வந்த? ஓ, உனக்கு புத்தி இருக்குதாயா? என்ன? இந்த மாலையை நான் பீமனை கொல்வதற்காகவே வாங்கி வந்தேன். பீமனை கொல்வதற்காகவா? ஆமா. அட பீமன்னா அபிமன போடுறா. அவன் குழந்தானே இது. ஓஹோ, பீமனை அவனை நீ கொல்வது பாத்துக்கிறியா? ஒன்று, இவனை கொல்வது ஒன்று. பீமனை நீ பாத்துக்கிற. தக்க சமயத்துக்கு உதவி இருக்குது மாலை. இந்த மாலையை போட்டு கொள். அப்படியே நான் போடுறேன் பாரு. போடு. ஏய் கைதுவா. இந்த மாலை யாருக்கிட்ட வாங்கிட்டு வந்தது? பீமனை கொல்வதற்காக. ஆகையால் அதாவது மூணாவது மடத்துல வட்டி அடிச்சு கருமணி சம்பளி கொஞ்சம் கழுது மலை உட்கார வச்சாங்க. பீமனை மடைக்க வேண்டும் என்று, அதாவது என் தந்தையை மடைக்க வேண்டும் என்று சிவனிடத்தில் சென்று கொன்ற மாலை வாங்கிட்டு வாங்கி வந்தேன். வந்தேன் கொன்ற மாலை. ஆனால் பீமன் என்றால் ஒன்று, வெண்ணன் என்றால் ஒன்று. இந்த மாலையை போட்டா நான் செத்துருவனாடா? ஆமாடா. டேய் முட்டாள், ஏய், என் அறிவியல வந்தவனே, ஏண்டா மொட்டை அடிச்சு உனக்கு அறிவில்லடா? அதாவது இதுக்கு தகுந்த மந்திரம் சொல்லணும், மந்திரம் சொல்லி போடுறான். மறந்து விட்டு. அது எழுந்து விட்டாய். மந்திரத்தை உபதேசத்தை சொல்லி போடு. கங்காதரா கங்காதரா கங்காதரா. அருளே, ஓ கங்காதரா. அருளே. ஹரிவாசா சித்திவாசா சுத்த போறவனா. அருளே, அருளே. ஓ கங்காதரா. பாவியாகிய சைந்தவன் கொண்ட மாலையை போட்டு என் உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? எனக்கு அபயமோ கபயம் தந்தே. ஏய், நிறுத்து, ஏய், நிறுத்து, நிறுத்து. மைத்துனா, அபயம் அபயம் என்று கேட்கிற பொழுது அபேசம் ஊதி இருக்கிறான். அபேசங்க வருகிறது. அங்க சண்டைக்கு போன ஆயிரம் மருத்துவம் இங்க வந்தா நாம தாங்க மாட்டோம். நம்ம உயிர் திரும்பாது. புறப்படுடா, வாயா. புறப்படு, அவனை போட்டு தள்ளிடு வாங்க. மாமனாகிய கண்ணன் உரைத்தான். அதாவது அங்க காவலுக்கு சென்று ஏதாவது அபயம் வந்தால் அபய சங்கு போது, வெற்றி என்றால் வெற்றி சங்கு போது, அப்படி என்று என்னை அதாவது கண்டதுண்டமாக வெட்டி உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்கும் தருவாயிலே 4 பேர் 4 பக்கம் நடுவில் அபிமன்னன் என்ன சின்ன சிறுவன் என்று பாரு அம்மே. என் உயிர் போகுது. இது யாரு போய் என் தந்தைக்கு என் மாமனுக்கு சொல்வார்கள். இந்த அபய சங்க ஊதுவோம். மாமனாகிய கண்ணனும் தந்தைய வருவார்கள். அம்மா, சுமத்ரா. காவலுக்கு சென்ற உனது மகன் அந்த மாட்டை மடிந்து விட்டானம்மா, மடிந்து விட்டான். கண்ணை எனக்கு அவத்து இழந்தாட்டா. நான் பெற்ற அபிமன்னா
தாய் தந்தைக்கு காவல் இருந்தாரு. துரியோதனர்களை ஒன்றாக சேர்ந்து அவரை கொண்டு விட்டார்கள். அவருடைய தாயோ அவருடைய மனைவி அளந்து கொண்டு சென்று இருக்கிறாங்க. ஏதோ கையில் இருக்கிறது 5 10 100 50 ஏதோ இருக்குது போடுங்க. காசு இருந்தா பாருங்க, காசு இருந்தா காதல தோட்டம் கூட கட்டி போடுங்க. 2 செட்டு சோறு போட்டாங்க, 2 செட்டு போட்டாங்க. ஏதோ ஜிம்மி கூட இருந்தா போடுங்க. இது சும்மா கண்ணன முன்னால் போட்டு காத்திருந்தா நான் பெற்ற அபிமன்னா எனக்கு அன்பா தெரிஞ்சிருப்பேன் இந்த அண்ணாபுரண்ட எல்லா இதுக்குமே வரும். எல்லாத்துக்கும் வரும். உங்களுக்கு மக்கள் வருவீங்களா? அது தரம் எடுக்கணும். நோம்பியாங்க கற்பூரியா? நல்லா இருக்கு. அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் கற்பூரில் தான். அப்படியா? நான் தான் கவனிச்சேங்க ஆளே பெண்கள். நான் பார்த்தேன் நீங்க வந்து இவ்வளவு நான் பார்த்தேன். நானும் கூட சொன்னேன். நான் பெற்ற ஒரு மகனா எனக்கு அன்பா ஜடிகளுப்பா எனக்கு அரசால பிள்ளை இல்லை. அக்கா மறைக்காதக்கா அக்கா, எல்லாம் கொஞ்சம் பார்த்தாலும் டிவியில் தெரியும். மறைக்காது. எனக்கு முருங்க நான் பெற்ற அபிமன்னா கண்ணை எனக்கு முள்ளில்லாத பூந்தாட்டம் கண்ண முன்ன மொழி பாட்டு காத்திருந்தா நான் பெற்ற என் மகனே கண்ணை எனக்கு முத்தா ஜடிஞ்சிருப்பேன். எனக்கு மூத்த பிள்ளையா நின்னிருப்பேன். எனக்கு உள்ள மட்டும் அம்மா எனக்கு மதிப்பு குறையாது. என் மஞ்சள் மாங்கலையும் மங்காது.
அப்பா எனக்கு மதிப்பு குறைஞ்சதையா என் மஞ்சள் மாஞ்சல என் மங்கியது சாமி இந்த சீமிரா நீ செஞ்சது மண்ணா இந்த சிவப்பு கல்லு மாங்கலையோ ஆனால் ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர் மீண்டும் உயிர் பெற்று வருவதில்லை. அதனால போதுமா, எந்திரிங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. குருச்சத்திரம் போக வேண்டாம் என்று பலமுறை சொன்னேன். மாண்டு மனித விட்டாயே என் மார்க்கெட்ட ஜோதிய. திருமணம் செய்த நாள் முதலாக இருந்து கல்சரியில போட்டுட்டு போனீங்க. இன்றுதான் கல்சரியில என்ன விடுதலை பண்ணி கூட்டு வந்தீங்க. பேரான பெரிய தந்தை தர்மருக்கு காவலுக்கு வேண்டாம் சாமி, ஏதாவது ஒரு இடையில் நேர்ந்து விடும் வேண்டான்னு சொன்ன. அப்பயாவது என் வார்த்தையை கேட்டியா? உன் மனைவியாக கமல சுந்தி வந்திருக்குங்க. ஒரு முறை இருந்து தேவே என்று கூப்பிட்டா என் மனமெல்லாம் ஆறுதல் அடங்கும் மன்னா சாமி. அழுதாலும் மாண்டவர் வரப்போறதில்லை. அழுதால் ஆவது ஒன்றும் கிடையாது. அதாவது வேந்தனும் அறிய மாட்டான் என்று சொல்வார்கள். எந்திரிங்க. அதனால் ஆகட்டும். வாங்க, எந்திரிங்க. அதாவது வேண்டுதல் வைத்தவர் இன்னும் சந்தக்கரடு, மேஸ்திரி அம்மாசி, இன்னும் கந்தாயி, முருகன் மற்றும் வெங்கடேசன் குடும்பத்தார் அனைவர்களும் இந்த முனியப்பனுக்காக வேண்டுதல் வைத்து வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் இன்று இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அதாவது அவர்களது குடும்பம் அள்ளி போல் கலகலத்து அருகு போல வேரூன்றி மூங்கில் போல் தலதலத்து எந்த முகம் போனாலும் ஆண் போன பக்கம் அரச பட்டமாகியும் பெண் போன பக்கம் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இந்த முனியப்பனையே வேண்டுவோம். இன்னும் அது மட்டுமல்ல, அதாவது இந்த தெருக்கூத்து கலை இப்ப எல்லாம் சினிமா வந்ததுனால இந்த நாளைக்கு நாள் கொஞ்சம் அழிஞ்சிட்டே போகுது. இந்த நமது தெருக்கூத்து கலை அழியக்கூடாது என்று நமக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கோம். இன்னும் நமது செல்வம் கிராமிய தெருக்கூத்து என்ற சேனல் மூலமாக நமது தெருக்கூத்து கலையை நாடெங்கும் அதாவது பரவணும், இந்த கலையை அழியக்கூடாது அப்படி என்று விடிய முப்பொழுதும் நமக்காக இந்த வீடியோ எடுத்து நாடெங்கும் அதாவது பரப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்கும் இங்கு வந்துள்ள இந்த நமது கலையை கண்டுகளிக்க வந்த நமது தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி.